வேண்டும். கர்த்தர் இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார். சம்பாதிக்கிற சேர்த்து வைக்க பாருங்கள். தீமையான பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. விட்டால் நம்மவும் ஒரு பணக்காரன், நம்ம ஒரு கொடீஸ்வரன் ஆகலாம், எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ அளவுக்கு அதிகமான காசு இருந்தால், இப்போ நீங்கள் ஒரு மாதம் நான் ஊழியத்தில் வந்தேன், நான் எப்படி பணம் சம்பாதிச்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வெறுங்கையாக வந்தாச்சு, பில்டிங் வேலை செய்யணும். நான் 5 லட்சம் ரூபா சீட்டு, 5 லட்சம் ரூபா சீட்டு, 10 லட்சம் ரூபா சீட்டு நிறைய பேர்கிட்ட சீட்டை போடுவேன். கிட்ட 1 கோடிக்கு சீட்டை போடுவேன். மண்ணை தின்னுவேன், சுருக்கமாக சொல்ல போனேன். என் கோழிப்பையே தின்னுன்னு வச்சுக்கிடுங்களேன். அவ்வளோ தரமட்டலாம், ஊழியக்காரனாக இருந்தாலும் தரமட்டமாக இருந்து எல்லா மட்டமான வேலைகளையும் செய்வேன். செஞ்சு அந்த தவணை சீட்டை மட்டும் கரெக்டாக கட்டிடுவேன். நான் லட்சமாக பார்த்தேன். ஒருத்தி மட்டும் தான் ஆட்டையை போட்டாள். மற்றவங்க எல்லாம் எங்களோட நேர்மையை பார்த்து அடுத்த கட்டம் பணத்தை கொண்டு தருவாங்க. முன்பே 10 லட்சம் வச்சுக்கோச்சிப்பியார், 10 லட்சம் வச்சுக்கோ. அப்படி கட்டப்பட்ட கட்டணம். அதாக மீசியை முறுக்கிட்டு சொல்லுது, நான் கட்டுறேன் என்ன சொல்கிறது. அப்படி தான் எல்லா லைஃப்பும் இன்றைக்கி வர வண்டி ஓடிட்டுருக்கு. நான் கோடீஸ்வரன், மக்கள் பார்வைக்கு நான் கோடீஸ்வரனாக இருக்கிறேன்னா இல்லையா? இல்லை உங்கள் பார்வைக்கு. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்களேன். ஆக எதில் ஆற்றுல கீத்துல கூட நல்ல ஃபண்டில் போடுங்க, அதிக வட்டிக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க. அப்போது நீ சம்பாதிச்ச பணம் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா இருந்தால், அந்த 10 லட்சத்தை சீட்டு போட்டாச்சுன்னா அது 50 லட்சமாக மாறும், கோடியாக மாறும், கோடிக்கு மேலே கோடியாக வரும். மாதம்னா கொஞ்சம் சேமிப்பு, அவ்வளோதான். பணத்தை டபுளாக்கலாம். ஆண்டவரின் சொல்லிக்கிறார், என்ன? உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஜலத்தின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது உனக்கு ஒரு பிரயோஜனம் அளிக்கும். ஒரு நாஸ்தியை கொண்டு ஜலத்தில் போடணும் இல்லை, அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு என்ன சொன்னார்? 4 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து. 1 தாளந்து போட்டால் அப்படியே கொண்டு திரும்ப கொடுத்தான். ஆண்டவர் நீர் கேட்பீர் தெரியும், அவங்க தான் திரும்ப கொண்டு வந்தேன்னு. அப்போ நான் முட்டாளை வட்டி கொடுத்துருந்தா ரெட்டிப்பாக கிடச்சிருக்குமே. வட்டி கொடுக்க இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் வட்டி ஏன் கொடுக்கல? கொடுங்க, அநியாய வட்டி கொடுக்காதீங்க, சிம்பிள் வட்டி கொடுங்க. வட்டி கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களை வேலை செய்ய திராணி இல்லைன்னா வட்டி கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருங்க, நியாயமான வட்டி. சில வந்திக்கோசாரம் வட்டி எல்லாம் வட்டி கொடுக்கறது பாவம்னு சொல்லு. அநியாய வட்டி தான் பாவம் ஐயா, அடித்து பிடிச்சி வாங்காதீங்க. அவன் ஒருதான் வந்து பணமே தரமாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருங்க. அதனால் உனக்கு தோல்வி இல்லை. ஒருவேளை அவளுக்கு இயலாமை இருக்கிறனால உங்களுக்கு திருப்பி தர முடியலை, அதுக்காக கோர்ட்டுக்கும் போலீஸுக்கெல்லாம் போகக்கூடாது, விட்டுறணும். அவளுக்கு பதிலாக ஒரு 10 பேர் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தருவார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வேதவசனம் இருக்கா இல்லையா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்போ கடன் வாங்குகிற காலம், இனி கடன் வாங்காத காலம் நமக்கு உண்டு. உற்சாம கையை தட்டுங்க, பீரவை பத்திரமா வச்சுடுங்க. அல்ல இல்லையா? ஆகவே குடிகாரன், இந்த ஊதாரி செலவு. நான் ஒரு 4 கார் கிடைக்க, எனக்கு 4 கார் தந்திருக்கிறேன். நான் போகிறது பைக்கில் தான் போவேன். நான் கணக்கு போடுவேன். காரில் போனால் மார்த்தாண்டம் வரையும் போனால் ஒரு 1000 ரூபா பெட்ரோல் போடணும், அட்லீஸ்ட் 500 ரூபாவது போடணும். நாரில் போனால் 1500 ரூபா பெட்ரோல் போடணும். கணக்கு போடுவேன். எதுக்கு? அதங்க நிற்கட்டும், நான் பைக்கில் போயிட்டு வருவேன். வெறும் 50 ரூபாயில் இன்றைக்கும் போயிட்டு வருவேன். 24 ஹவர்ஸ் பைக்கு தான் ஓட்டுவேன். வேறு ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு டிரைவரை வச்சுருவான். இல்லை, டிரைவருக்கு ஒரு 30,000 சம்பளம். அவன் டீசல் எல்லாம் பாதி திருடுவான், அதில் 10,000 போயிடும். 40 போச்சா? யார் பணம்? கணிக்க பணம், கர்த்தருக்குரியது. அதில் ஞானம் நமக்கு வேண்டும். நமக்கு திராணி உள்ள வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். திராணி உள்ள வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அடுத்து வயதான காலங்களில் நமக்கு சில ஸ்தாபனங்களை தருவார். இனி கடுமையான வேலை செய்ய முடியாது, உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை தருவார். ஆனாலும் சாவு வரைக்கும் வேலை செய்வதை நிறுத்திடாதீங்க. ஒன்றும் இல்லைன்னா ஆடாவது வளர்த்துங்க, கோழியாவது வளர்த்துங்க. ஒரு சும்மா கையை தட்டி சிங்க கேபியோ சூளை நெருப்போ சிங்க கேவியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 26 27 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 27 26 27. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்கதான கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரியினுடைய பிழைப்புக்கும் போதுமாயிருக்கும். ஒரு குடும்பம் நடத்துக்கு 2 ஆடு இருந்தால் போதும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. புரியுதா? ஒரு பால் கொடுக்குற ஒரு ஆடு நீ வச்சுருந்தா உன்னை வீட்டுக்கு பால் கிடைக்குது. நீ ஒரு நாளைக்கு 10 டீ வெளியே குடித்தா 100 ரூபா போச்சு இல்லையா? அந்த பழக்கம் எனக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒவ்வொரு ஆளும் 10 பாலோடு 10 டீ கடையில் போய் சாப்பிட்டா பாலுக்குன்னு ஒரு காசு போகுது இல்லை, பட்ஜெட் போகுது இல்லை. ஒரு ஆடு வாங்கி விட்டால் என்ன? ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு சாப்பாடுக்கு ஒரு பிராணியை வாங்கி போட்டால் என்ன? அவங்க வீட்டுக்கு நல்லது, உன்னை ஆகாரத்துக்கு நல்லது, உன்னை வேலைக்காரிக்கு சம்பளத்துக்கும் ஆச்சு. உன்னை போய் ஆடு வாங்கி போய் சொல்லலை. ஒரு வேலைக்காரி வச்சு நடத்திக்க, 2-3 ஆடை வாங்கி போட்டுக்கோ. வீட்டில் உள்ள வேஸ்ட்டு சாப்பாடெல்லாம் குப்பையில் போகிறது, அது ஒரு மிருகத்துக்கு போகும். ஒரு 10 கோழி வாங்கி போடுங்க, அப்போ உங்களுக்கு தேவையான காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடா குட்டி வயல் வாங்கிறதுக்கு பணத்தை கொண்டு வருமா, வயல் வாங்கிறதுக்கு, கிருஷி செய்கிறதுக்கு சொல்கிறது ஆண்டவராக. ஏன்னா கடாக்கு தான் விலை அதிகம் இல்லை, ஆம்பளை குட்டிக்கு விலை மார்க்கெட்டில் அதிகம். டப்புன்னு இறைச்சிக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான், நல்லா காசு தருவான். அப்படியே ஒரு 10 ஆடு, ஒரு 20 ஆடு, 30 ஆடு ஒன்றும் இல்லாத எதுக்கு அரசாங்கத்துக்கு பின்னாடி அலைஞ்சு திரியிற வேலையில்லைன்னு இதற்கு செஞ்சு பாருங்கள், பணம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு களஞ்சியம் நிரம்பி வெளியும் நம்ம செய்ய மாட்டோம். லாஸ்டில் படித்த பட்டதாரி பட்டு போன பிச்சைக்காரனை போல் 10 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு நாட்டு ரோட்டில் அலைஞ்சு திரிவான். அடிக்கிறது ஸ்ப்ரே, போடுறது ஷூ, ஆனால் கையில் காசு இல்லை. அப்புறம் அடிக்கிறது பிக் பாக்கெட்டாக இருக்கும். ஒன்று அம்மாவுக்கு பிக் பாக்கெட்டு, இல்லைன்னா அப்பாவுக்கு பிக் பாக்கெட்டு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே திருட்டு, இல்லைன்னா வெளியே திருட்டு, நான் நகை திருடின மாதிரி. அதே மாதிரி ஞானமாய் நடந்தால் வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லை, ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால் அறிவு வரும். 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் ஆண்டவருக்கு போட்டான். 1000 மாடுகளை கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியை போட்டான். அன்னை ராத்திரியே வரார் ஆண்டவர். பலி செலுத்தினா தான் ஆண்டவர் வருவார், சும்மா வர மாட்டார். நைட்டே வரார். ஏ சாலமோன், நீ 1000 மாடுகளை பலி போட்டிருக்க, உனக்கு என்ன வேணுப்பா, என்ன வேணும் கேளு. இப்படியே கேட்குற, உனக்கு என்ன வேணும் கேளு. 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 படித்து பாருங்கள். உடனே அவன் கேட்குறான், இந்த திரளான மக்களை எனக்கு தந்தி, இந்த மக்களை நடத்துக்குள்ள ஞானம் எனக்கு வேண்டும், ஞானம் எனக்கு வேண்டும். அவர் ஞானம் மட்டுமா கொடுத்தாரு? நான் கேட்குறேன். ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் சேர்த்தை கொடுத்தார். அவன் இழந்தது 1000 மாடு, ஆண்டவர் கொடுத்தது 5 ஆசீர்வாதங்கள். அவனுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தார், மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை வச்ச சகல ராஜ்யங்களை அவன் ஆளுகை செய்தான். ஆலோசனை கேட்க வருவாங்க. சாலமோன் ஆண்டவருடைய பிள்ளை, நிறைய ஞானம் இருக்குது, நாங்கள் எப்படி வாழணும்னு கேட்பான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா வரும்போது சும்மா கொண்டு வர மாட்டாங்க. நம்ம இப்போ ஆஸ்பத்திரியில் பேசிகிட்டு இருந்தால் 1 கிலோ கிராம்ஸ் வாங்கிட்டு போவோம். அங்கேருந்து வரும்போதெல்லாம் 1 கிலோ தங்கம் எடுத்துகிட்டு வராங்க. 1 கிலோ தங்கம் இல்லை, 1 கிலோ 100. அப்படியே தங்கத்தையும் வாரி கொண்டு கொடுத்தாங்க. அவன் தேவ ஆலோசனை சொல்லும், அங்கே பற்றி சந்தோஷமாக போவாங்க. இப்படியாக சாலமன் பொன்னையும் வெள்ளியையும் கற்களை போல் குவித்தான் என்று பைபிள் சொல்லுது.
கற்களை குவிச்சு பாருங்கள், ஒரு டிம்ப ஜல்லியை போடுங்க, ஒரு டிம்ப தங்கத்தை கொண்டு குவிச்சாச்சு. அவன் எங்கேயா வேலையுதான்? ஆடு மேய்ச்ச போனானா? அவன் மாடு மேய்ச்ச போனானா? போகல. அவனுக்கு அவ்வளோ ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், அத்தனை சம்பாதிச்சான். அது இன்றைக்கி ஞானத்தை பெற்றுக்கொள்கிற நீங்கள் அதே மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நான் இங்கே ஊழியத்தில் என்ட்ரன்ஸ் ஆன போது 4 டிம்பு எடுத்தேன். ஃபஸ்ட்டில் 4 டிம்பு, 4 புதுசு, 4 கூட ஜங்ஷனில் விட்டுருவேன். எரிச்சல் அந்த ஊருக்கு, நம்ம ஆள்கள் வாழ விட மாட்டோம், வேறு விஷயம், எரிச்சல். அப்புறம் பார்த்தாச்சுன்னா செப்பனின் டேருக்குள்ளே ஒரு கருப்பட்டியே இருக்குது, தங்க கருப்பட்டி இல்லை, போதே இந்த மந்திரவாதம் செய்து போச்சு வச்சது. 4 வண்டி அப்படியே நிற்கும், ஒருத்தன் ஓட்டம் தர மாட்டான். வாழ்க்கையில் சோர்ந்தே போகக்கூடாது. படி ஏறினா தான் மாடியை பார்க்க முடியும். படிகள், வாழ்க்கை என்பது படிகள் தான். தோல்வி வரும், சோறு வரும், நடக்க பழகணும், கடக்க பழகணும். இப்போ ஜெயம் நிச்சயம். தர்மராக யோசிக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு குடிக்கிறோம், இல்லை 300 ரூபாய்க்கு குடிக்கிறோம். 30 நாள் குடித்தா எவ்வளோ ரூபான்னு பாருங்கள். ஒரு மாதம் குடிக்காம இருந்து பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி காதில் கம்மல் வரும். 2வது பிள்ளைகள காலத்தில் கம்மல் தூங்கும். அப்புறம் செயின். உடனே பக்கத்துக்காரங்க கேட்பாங்க, எங்கிருந்துடியே அடித்து மாட்டினேன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், என் அப்பா குடியை விட்டார், அப்பா குடியை விட்டார். இனி 25 வருஷத்தில் நாங்கள் தான் அடுத்த கோடீஸ்வரர்கள்னு சொல்லணும். இதுதான் அதிசயம். அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா. ஆகவே நிறைய விடுதலைக்கு தடை நாம தான், நிறைய ஆசீர்வாதத்துக்கு தடை நாம தான். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இனி ஒரு சாட்சி விட சொல்கிறேன். நான் அந்த காலத்தில் சிகரெட் அடிக்கிற பழக்கம் உண்டு. எல்லா பிராண்டும் எனக்கு அத்துப்படி. எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு தான் பீடியை கொண்டு வந்தாலும் பீடியை வாங்கி ஸ்மோக் பண்ணுவேன். எனக்கு எழுத்துத்துறை அப்படி தான் பழகிவிட்டேன். கடைசியில் சிகரெட் வாங்க காசு இல்லாமல் சென்னை ஆவடி பட்டணத்தில் அலைஞ்சு தெரிய வேண்டிய வேலை வந்து விட்டது. அப்போது விடிய காலம் 4 மணிக்கு எல்லோரும் வாக்கிங் போவாங்க. அந்த வாக்கிங் போகிற பழக்கம்லாம் என்னட்ட கிடையாது. அப்போ வாக்கிங் போகிற நேரத்தில் வாக்கிங் போகிற போல் போய் கர்ச்சிப்பு கொண்டு போய் எந்த பெரிய சிகரெட்டு துண்டு கிடக்கோ அதை கர்ச்சிப்பு போட்டு எடுப்பேன், எடுத்து பாக்கெட்டில் போடுவேன். அப்படி சிகரெட்டு குச்சத்தை எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்ட நாய்களெல்லாம் ஸ்மோக் பண்ணாது. ஒவ்வொருத்தனை வாயை எவ்வளோ நாத்தம் இருக்கும், அதெல்லாம் நான் பொறுக்கி வீட்டில் கொண்டு வச்சு ஒன்றுன்னா ஊதுவேன். காசு இல்லை, ஆனால் விட முடியல பழக்கத்தை. ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட விட முடியலைன்னு சொன்னால் முதல்ல நாம் திருந்த முயற்சி பண்ணணும். நமக்குள்ள சாத்தான் அவர் விரட்டிடுவார். இல்லை நான் ஊழியக்காரன்ட்ட கேட்குறேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணலாம், சரி எனக்கு சிகரெட் வேண்ட பைசா கிடைக்கணும், இல்லை நீங்கள் 50 ரூபா தந்துட்டு போங்க, நான் ரோட்டில் பிச்சை எடுக்க மாதிரி சிகரெட்டு பொறுக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி ஒரு செய்தியில் நான் ஒரு சிகரெட்டு பொறுக்கின்னு தலைப்பை போட்டு விட்டேன். உண்மைதான், உண்மையை சொல்லல, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்னோட ஒரு ஞானத்தில் ஒரு அறிவு கொடுத்தார். சிகரெட்டு இது இரட்சிப்புக்கு முன்னாடி அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அவருக்கு தெரியாது நான் அவர் தான் பேசுகிறாருன்னு. ஆனால் உணர்த்தல், ஒரு 4 பாக்கெட் சிகரெட் வாங்கு. நான் கிங்ஸ் ஃபில்ட்ரு வலிமை சிஸ்டர் ஃபில்ட்ரு ஸ்மோக் பண்ணுவேன், 2ஐயும் மாற்றி மாற்றி அடிப்பேன். அப்போ தான் கிக் ஏறும். அப்போது 4 பாக்கெட் சிகரெட்டு 2 வாங்கினேன், உணர்த்தப்பட்டேன். ஒரு ரூமை ஜன்னல் கதவெல்லாம் பிடிக்க, கதையும் பிடிக்கும், அங்கே உட்காந்து 4 பாக்கெட் சிகரெட்டையும் ஸ்மோக் பண்ணாச்சு. உள்ளத்தில் கட்டளை, அது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு தெரியாது. நான் 4 பாக்கெட் சிகரெட்டையும் ஸ்மோக் பண்ணேன். ஸ்மோக் பண்ணி பார்த்தாச்சுன்னா ரூமெல்லாம் புகை.
அப்புறம் வாந்தி எனக்கே வருது, வாந்தி எனக்கே வருது. சிகரெட்டு ஸ்மெல்லு எனக்கே அருவருப்பாக இருக்குது, எனக்கே அருவருப்பாக இருக்குது. அன்றைக்கு விட்ட சிகரெட்டு. இன்றைக்கி சிகரெட்டு ஸ்மோக் பண்ணவன் பொண்டாடின்னு ஒரு முத்தத்தை வாங்க முடியுமா? நான் தர்மாயிட்டே கேட்குறேன், குடிக்கிற உங்கள்கிட்ட உங்கள் பொண்டாடி ஒரு முத்தத்தை தருவாளா? குடிக்கிற பயலுக்கு அது முத்தமா நாரிப்ப? தானே நாட்டில் நடக்கிற சம்பவம், யதார்த்தமாக தான் சொல்கிறேன். எவ்வளோ சிகரெட் அடித்தாலும் இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்கிறது தான் பெருசாக தெரியும். கூவ நதியாகும். சிகரெட் அடிக்கிறன வாய் கூவம், கூவத்தை கூட மோசமாக இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம போய் பொண்டாட்டியும் பிள்ளைகிட்டையும் பேசுவோம், பிள்ளையா ஓடி போயிடும். இந்த அப்பாட்ட பேச முடியாது, வானாரி அப்பா தேவையாதெல்லாம். ஆகவே இந்த பழக்கத்தை விட முடியலை, விட்டால் விடும், முடியலைன்னா ஒரு ரூமில் 4 பேர் சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டுருங்க, அந்த புகையே அத்தனையும் உன உடம்புக்குள்ளே ஏறி உனக்கு வாந்தி மயக்கலாம் வர மாதிரி சிகரெட்டு பக்கமே நீ போக மாட்டேன். இது உலக பிரகாரம். ஆனால் இந்த ஊழியத்தில் இருந்தால் சிகரெட்டை விட்டுருவீங்க, நான் சிவ முடிடுவேன். இது அன்னைக்கு இருந்த உலக ஆலோசனை. நான் சிகரெட்டை விட்ட பழக்கம் அப்படி தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஒன்றால் விட முடியும், அவ்வளோதான். நம்மக்கிட்ட எல்லாம் ஒரு பவர் இருக்குது, நம்மால் முடியும். ஏன் முடியாது? பிறக்கும் முதல்ல நிர்வாணமாக தான் ஏன் பிறகுறான், பேண்ட் சட்டை போட்டால் பிறகுறான். நீ வாழ்கிற விதம், நீ நடக்கிற விதம் உன்னை கொடி சொன்னாக்கும். எளியவனை புழுதியில் என்று தெரிந்து கொண்டு பிரபுக்களோடும் அதிபதியோடும் உட்கார வைக்கிற தேவன். கனவு காணுங்க, பெரிய ஆளாக வரணும் நினைங்க, போதுன்னு நினைக்காதீங்க. நல்லா சம்பாதிக்கணும், உண்மையாக இருக்கணும், போய் பேசக்கூடாது. இந்த 3 ஆப்ஷன் இருந்தால் போதும். அடுத்த காசு அடிக்காதீங்க. 10 கோழி வாங்கி விட்டாலே போதும், ஒரு ஆளுக்கு சாப்பாட்டு காய்ச்சி. இந்த ஒரு முக்குலத்தோர் ஒன்று கட்சி, அரசியல் கட்சிக்காரர்